சென்னையில் நேற்று நடக்க இருந்த ஊழல் எதிர்ப்பு கருத்தரங்கத்துக்கு போலீஸ் வந்து கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது. இதை கடுமையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சங்கரையா, தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழநெடுமாறன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்திருக்கிறன்னு ஒரு செய்தி இருக்கு. ஏற்கனவே அனுமதி கொடுக்கலன்னா புரிஞ்சுக்க முடியும், அவங்க வந்து மாற்று வழிகளில் அனுமதி பெற முடியுமா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்க முடியும். ஆனால் அனுமதி கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறத அவங்க கண்டிக்கிறாங்க. இல்லை, அதாவது இதில் அந்த செய்தி வந்து எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசனுக்கும் காவல்துறையினர் நடைமுறைகள் தெரியும். அனுமதி கொடுத்தாங்கன்னா அவங்க எழுத்து மூலமாக அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அனுமதின்னு சொல்ல போய் கேட்க சொல்ல நான் பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு என்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குதோ அன்றைக்கி முன்னாள் மாலையில் தான் அது அனுமதியாக தருவாங்க. அதுதான் நடைமுறையை எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கேட்க சொல்லணும்னா அதுதான் செஞ்சாங்க. இப்போ நான் உண்ணாவிரதம் இருக்க சொல்லக்கூட அதுதான் செஞ்சாங்க. ஆக அனுமதி என்பது எழுத்து மூலமா நிச்சயமா தர்றதுக்கு வாய்ப்பில்லை. இது முன்ன எங்களுக்கு தரல, ஆனா அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. விண்ணப்பத்தை அனுமதி கொடுக்கணும். அனுமதி பெற்ற பிரதான் நிகழ்ச்சினா அதுவும் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பெரும்பாலும் அவர்கள் முறையாக செஞ்சிருப்பான்னு நான் நம்புறேன். நண்பர் ஆவடி குமார் சொன்னார், நாங்கள்லாம் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தணும்ட்டு. வாய்மொழி மூலமாக சொல்லியிருக்கலாம், எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் இப்பொழுது சமீபத்தில் இந்த கைதுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சம்பவங்களில் எங்கெல்லாம் கூட்டம் நடத்தக்கூடாதோ, எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாதோ அங்கெல்லாம் ஆளுங்கட்சியினர் தாராளமாகவும் ஏராளமாகவும் போராட்டம் நடத்தினதை எல்லாம் பார்த்தோம். எங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அனுமதியே கிடையாது. அங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து உண்ணாவிரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்படி மக்களுடைய எழுச்சி என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அது இவர்களே அப்பட்டமா மீறினார்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஆளுங்கட்சியினர் எங்கு எப்படி வேண்டுமானால் போராட்டம் நடத்தலாம், எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தக்கூடாது. எடுத்துக்காட்டாக குன்றத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு கூட்டத்தை கூட அனுமதி கொடுத்து பின்னர் அது வேண்டாம் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என்று குரல்களை நெறிக்கப்பட்டதாகத்தான் இப்போ இருக்கிறது. அப்படி அவர் சொல்ற மாதிரி தான் பார்க்கணுமா? என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, அதாவது அவங்க சொன்னதுலேயே காவல்துறை அவங்களே அதை வெளிப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதை தீபாவளி அந்த இடத்துல கூட்டம் இருக்கும், அதிகமான மக்கள் வந்து கூடுற இடம், அதனால அதை வந்து மறுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஆக அவங்க வந்து அனுமதி கொடுத்து மறுத்தாங்கன்றது வந்து எழுத்து மூலமாக கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. கொடுத்து ரத்து பண்ணாங்கன்றது அவங்க குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்களே ஒழிய அது ஆதாரத்தோடு அவங்க வந்து காட்ட இல்லை. அதே மாதிரி இவர் வந்து அதிமுக நடத்தின போராட்டங்கள்லாம் இன்னைக்கு சாதாரணமாக இப்போ நேற்றைக்கு கூட பல இடங்களில், நேற்றைக்கு முதல் நாள் நினைக்கிறேன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் பிரிவான ஜனநாயக மாதர் சங்கம் பல இடங்களில் வந்து போராட்டம், அதுக்கு எந்த அனுமதியும் தரல. ஆனால் அதுக்காக யாரையும் கைது செய்யலை. அவங்கள வந்து தடுத்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, அதுக்கு பிறகு விட்டாங்க. அது மாதிரி தான் இந்த உண்ணாவிரதம். இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக ஒரு அடையாளபூர்வமான நிகழ்ச்சிகள். அதை வந்து அரசாங்கம் வந்து நெறிப்படுத்தணுமே தவிர அதை வந்து முற்றாக தடுக்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு ரீதியான ஒரு வடிவத்தில் இருக்கிற அவங்களுடைய கருத்துக்களை சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல, அதை வந்து காவல்துறை தன்னுடைய கண்காணிப்பில் தான் அதுக்கு அனுமதி தர முடியும். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தின போராட்டம் வந்து மதுக்கடைகளை மூட சொல்லி அவங்க எதுக்கு நடத்தினா, இப்போ அதிமுக நான் என்ன சொல்றேன், அனுமதியற்ற இடத்தில் அதிமுக கூடிய தங்களுடைய உண்ணாவிரதத்தை நடத்தினாங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் அனுமதிச்சது, காவல்துறை அனுமதிச்சது. ஆனா இதுக்கெல்லாம் நாங்க முறையா அனுமதி கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு நான் சொன்னேன், எப்படி வந்து அந்த ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தின போராட்டம் வந்து எல்லா இடங்களிலும் எந்தவித அனுமதியும் இல்லாம காவல்துறை அதை நடத்த அனுமதிச்சாங்களோ அது மாதிரி இதையும் நடத்த அனுமதிச்சாங்க. இது வந்து ஒரு மக்களுடைய அடையாளம். ஒருவேளை தோழர்கள் வந்து ஊழல் எதிர்ப்புன்னு தலைப்பு கொடுக்காம வேற ஒருவேளை அனுமதிச்சிருப்பாங்க. அந்த ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னதுனால தடை செய்யப்படல. அதுனா ஊழல் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செஞ்சுட்டு நம்ம வந்து ஊழல் பங்கு இருக்குன்னு சொல்றதே வந்து ஒரு நகைச்சுவையா தான் தெரியும். அதனால ஊழல் வந்து அதாவது ஊழல் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியா செய்ய முடியாத முழுமையா நிரூபிச்சதுன்றது இந்த வழக்குல தெளிவா தெரியுது. அதுதான் விஞ்ஞான முறைப்படி செஞ்சிருந்தா அது நடந்திருக்காது. இவங்க வந்து அனுபவம் இல்ல, ரெண்டாவது ஊழல் செய்யணுன்ற நோக்கத்தோட செய்யல, அதனால திட்டமிட்டு செஞ்சிருந்தா ஊழல் செய்யறதா ஒத்துக்கிட்டு தான் நல்லது. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பொதுவாக
எந்த ஆட்சிகள் இருந்தாலும் இந்த மாதிரியான தடைகளை ஏற்படுத்துவது இயல்பான ஒன்று அப்படின்னு பார்க்க முடியுமா? நிச்சயம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் போராட்டம் என்பதை எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் அன்றைய தினம் எதிர்க்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல்வேறு இடங்களிலே தினந்தரம் போராமல் ஆவடிக்குமார் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த ஒரு 1910-11 காலகட்டங்களில் எங்கு பார்த்தாலும் தினசரி போராட்டம் நடத்தி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பெரும்பாலும் இயங்கலை. அடுத்து இப்படி பல்வேறு போராட்டங்களை எந்த கட்சியாக இருந்தாலும் அனுமதித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனால் இப்பொழுது ஜனநாயகத்தின் குரல்களை நெரிப்பது போல ஆளுங்கட்சியினருக்கு சட்டத்தை வளைந்து கொடுக்கிறது சட்டம். காவல்துறை அதற்கு உடந்தையாக இருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அது நியாயமான, இன்னும் சொல்லப்போனால் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மதுக்கடைகளை மூடணும்னு போராட்டம் நடத்துறாங்க. அவர்களை கைது செய்து மாலையில் விடுவிக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் கூட வைகோ, சீமான், திருமா போன்றவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் இதே மாதிரியான இடர்பாடுகளை தாண்டி தானே எல்லா இடத்தையும் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு வந்ததா வரலாறு இல்லை. இந்த ஆட்சியில தான் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி ஜனநாயக ரீதியில் எதிர்த்து நடத்துகிற கூட்டத்திற்கும். இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் வீரபாண்டிய சிலை திறப்பதற்கு கூட அதுக்கு தளபதி அவர்களுக்கு போனாங்கன்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு நீதிமன்ற அனுமதி கொடுத்து தான் திறந்தாங்க. இப்படி சட்டத்தை உட்பட்டு ஒரு ஜனநாயக கடமை செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் வழியை நெரிப்பது போல அவருடைய கூட்டங்கள் தடை செய்ய இந்த ஆட்சி தான் புகழ்பெற்றது. அதுக்காக நீதிமன்றம் போய் தான் ஒரு அனுமதி பெற. அதாவது ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளை, ஈழத்தமிழர்களுடைய பாதிப்புகளை சொல்றது கூட அனுமதி தர மறுத்தவங்க திமுக ஆட்சி என்பது உலக பெற்ற வரலாறு. ஆக அந்த வார்த்தைகளை சொல்லி அனுமதி கேட்டாவே அனுமதி மறுத்தாங்க. அதனால அதாவது இன்னைக்கு அவங்க இது சொல்றது மூலமா இன்னைக்கு நீங்க இதே நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட பாட்டாளி மக்கள் கட்சி மாமல்லபுரத்தில் நிகழ்ச்சி நடந்தது. ஆனா என்ன நடந்தது? காவல்துறை சொன்னது சரின்னு உறுதிப்படுத்துது. அதனால காவல்துறை அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிகின்ற உளவு செய்திகளின் வாயிலாக இங்கே போதுமான பாதுகாப்பை தருவதற்கு நிகழ்ச்சி நடத்துறவங்களும் மட்டும் இல்ல, அந்த நிகழ்ச்சியை எதிர்ப்பாளர்கள் அதில் ஊடுருவ வாய்ப்பு இருக்கு, அதையெல்லாம் தடுக்கணும். அதனால அவங்க சட்டம் ஒழுங்கு கெடாம இருக்கணுன்றதுக்காக அனுமதி மறுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டத்தையும் நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நாள்தோறும் போராட்டம், சட்டத்துக்கு அனுமதியோட சிலது நடக்குது, அனுமதி இல்லாமல் சில நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சாலை மறியல் பண்றாங்க. சாலை மறியல் அனுமதி வாங்கிட்டு பண்றாங்களா? தன்னெழுச்சியாக உண்ணாவிரத்தை அரசு அனுமதிக்குது, எதிர்க்கட்சிகள் அனுமதிக்கல சொன்னதுனால அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்திற்காக தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கருத்தரங்குகளுக்கு உரிய அங்கீகாரம் அல்லது உரிய அனுமதி கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது நிச்சயமா இது போன்ற கருத்தரங்குகள் இதை விட அரசாங்கத்தையும் மற்றவங்களையும் விமர்சிக்கின்ற கருத்தரங்குகள் நிறைய நடந்திருக்கு, நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நாள்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு சம்பவம் இன்றைக்கு தீபாவளி காரணமா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்றதுனாலேயே ஒரு ஒட்டுமொத்தமா இதுதான் நடக்குது, மற்றது நடக்கவே இல்லைன்னு சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.